அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 6.1ல் 8th ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம்னு கொடுத்துருக்காங்க. காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. தென் ப்ரூவ் தட் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம். அடுத்து கொடுத்ததை வச்சு காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என் இது கொடுத்துருக்காங்களா, இதை ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? முதல்ல இதை ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஏன்னா எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர்லாம் தான் இருக்குது, அதனால் ஸ்கொயர் பண்ணும். ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். சரிங்களா? அதே மாதிரி இங்கே இதையும் ஸ்கொயர் பண்ணிடுங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர். ஒன்றும் இல்லை, இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணியிருக்கு, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஸ்டின் எடுத்து லெஃப்ட் சைடு எடுத்து என் ஸ்கொயரும் கொண்டு வரணும். எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஆன்சர் என்ன வரணும் உங்களுக்கு சுருக்கணும்? என் ஸ்கொயர்னு கொண்டு வரணும். எம் ஸ்கொயர்னு என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த இருக்குது. எம் ஸ்கொயர்னு என்னது? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா எம் ஸ்கொயருக்கு ப்ளஸ் என் ஸ்கொயருக்கு இந்த இருக்குது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. எம் ஸ்கொயருக்கு என் ஸ்கொயருக்கு இந்த இது ரெண்டையும் எழுதியிருக்கேன். இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கும் இல்லையா, காஸ் ஸ்கொயர் பீட்டா. இதில் ரெண்டுலேயும் மேலே என்ன இருக்குது காமனாக? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காமனாக எடுத்துடலாம். அப்போ காமனாக எடுத்தால் என்ன வரும்? ரெண்டுலேயும் காமனாக காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா எடுத்தால் மேலே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காமனாக இருக்குது. எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும்? 1 பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? 1 பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இந்த இதில் காஸ் ஸ்கொயர் காமன் எடுத்தால் 1 பை 1 பை இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படி இருக்கும். இது அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, இதில் ரெண்டையும் எல்சிஎம், இதை ரெண்டையும் பெருக்கிட்டு இதை கிராஸ் பண்ணிடுங்க, இதை கிராஸ் பண்ணிடுங்க. அப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் என்னது? காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. இதை இங்கே கிராஸ் பண்ணால் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. இது ரெண்டையும் பெருக்கி இங்கே எழுதியிருக்கேன், இதை இங்கே கிராஸ் பண்ணியிருக்கேன், இங்கே கிராஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்டு இந்த இது அப்படி தான் வரும், காஸ் ஸ்கொயர் பீட்டா. சரிங்களா? அப்போ இதில் என்ன எழுதிடலாம்? இங்கே இது கேன்சல் ஆகிறது. காஸ் ஸ்கொயர் பீட்டா இங்கே இருக்குது, காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்குது, அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டுருங்க. என்ன இருக்குங்க? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன தெரியும்? 1. இங்கே கீழே என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் பீட்டா. சரிங்களா? இப்போ காஸ் ஸ்கொயர் பீட்டா மேலேங்களையும் கேன்சல், எல்லாமே பெருக்கல் தான், மேலேங்களையும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு இது வந்து 1ன்னு ஆயிடுச்சு பை இந்த இது மட்டும் மிச்சம் இருக்கு எழுதியாச்சு. அப்போ என்ன கிடச்சிருக்கு? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டான்னா என்னது? என் ஸ்கொயர். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டான்னா என்னது? என் ஸ்கொயர் தான் பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா, என் ஸ்கொயர். அப்போ என்ன வந்துருச்சு? எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர். எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். இஃப் காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ், சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய், தென் ப்ரூவ் தட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லணும். இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இந்த சப்டிவிஷன் கேட்பாங்க, தனியாக கூட கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இதில் என்ன செய்யணும்னா கொடுத்துருக்க கண்டிஷன் எக்ஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் காசில் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிங்க. காசுன்னு என்னது? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. டேன் என்னது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரெண்டுக்கு எல்சியம் எடுத்தால் என்ன வரும்? சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதை கிராஸ் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன?
1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இது. சரிங்களா? சரி, அதே மாதிரி இங்கே ஒய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு? சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. சீக்கன் தீட்டா சைன் காசில் கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்? 1 பை சீக்கன் தீட்டானா 1 பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்படி இருக்கட்டும், ஏன்னா சைன் காசில் தானே இருக்குது. காஸ் தீட்டா பை 1. இங்கே எல்சிஎம் காஸ் தீட்டா, இது கிராஸ் பண்ணால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. இதுதான் ஒய். இப்போ ஒய் கிடச்சிருக்கு, எக்ஸும் கிடச்சிருக்கு. நமக்கு எக்ஸு ஸ்கொயரு ஒய் ஸ்கொயர்லாம் வர்றதுனால அதையும் நம்ம பண்ணி வச்சுக்குவோம். எக்ஸு ஸ்கொயர்னு என்ன வரும்? அப்படி இங்கே ஸ்கொயர் பண்ணணும். 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி ஒய் ஸ்கொயர்னு என்ன வரும்? இங்கே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் ஏற்கனவே ஸ்கொயர் இருக்குது, அப்போ இன்னொரு ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயருங்கிறது சைன் ஸ்கொயருங்கிறது சைன் பவர் 4 தீட்டான் ஆகும் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான் ஆகும். இங்கே பவர் 2 இருக்குனால 4 ஆகும், இங்கே பவர் 1 இருக்குனால 2. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்து இந்த இதை எடுத்துக்கணும். எக்ஸு ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3. இதை எடுத்து என்ன சொல்லணும்னா 1ன்னு கொண்டு வரணும். சரிங்களா? எப்படி கொண்டு வர்றதுக்கு? எக்ஸு ஸ்கொயர் தெரியும். எக்ஸு ஸ்கொயர் என்னது? இந்த இருக்கு 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா எக்ஸு ஸ்கொயருக்கு இன்ட்டு ஒய்ன்னு என்னது? இந்த இருக்கு ஒய். இந்த 4 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னா இந்த இருக்கு ஒய். சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் போட்டாச்சு ஹோல் பவர் 2/3 மைனஸ் அதே மாதிரி எக்ஸு இந்த இருக்கு எக்ஸு 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இந்த இருக்கு சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 2/3. இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள்? சைன் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இங்கே ஒரு சைனும் இங்கே ஒரு சைனும் கேன்சல் ஆகிருந்தால் பவர் 3 இருக்கும். அப்போ என்ன இருக்குது? இங்கே சைன் காஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. காஸ் க்யூப்னு எழுதிடலாம். அப்போ 1 பை காஸ் க்யூப் தீட்டா ஹோல் பவர் 2/3 மைனஸ் இங்கே பாருங்கள் சைன் க்யூப் இருக்குது, இங்கேயும் என்னது? காஸ் க்யூப் இருக்குது. அப்போ சைன் க்யூப் தீட்டா பை காஸ் க்யூப் தீட்டா ஹோல் பவர் 2/3. சரியா? சீக்வல் டு இப்போ இதில் என்ன 1 பை காசுன்னு என்ன எழுதலாம்? 1 பை காசுனா சீக்கண்டுன்னு தெரியும். அப்போ சீக்கண்ட் க்யூப் தீட்டா ஹோல் பவர் 2/3 மைனஸ் சைன் பை காசுன்னு என்ன தெரியும்? டேன் தெரியும். அப்போ சைன் கியூப் பை காஸ் கியூப்னா டேன் கியூப் தீட்டா. சரிங்களா? இது 1 பை காஸ்னா சீக்கண்ட் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3 மைனஸ் சைன் பை காஸ்னா டேன் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2/3. இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்கேயும் 3 கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன இருக்குது? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. இதோட மதிப்பு என்னது? 1. ஏன்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதை எங்கே கொண்டு போனால் 1 சீக்வல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயருங்கிற இடத்துல என்ன வந்துருச்சு? 1. சரிங்களா? ஆன்சர் ப்ரூவ்டுன்னு எழுதிடணும். ஒன்றும் இல்லை, எக்ஸு ஒய் கொடுத்துருப்பாங்க. அப்படி சைன் காசுக்கு எல்லாத்துக்கும் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றினா எக்ஸு கிடச்சிரும். சிம்பிளாக எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காசு இருக்கும், ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன். அப்படி ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். அப்படியே எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்படியே போட்டு கேன்சல் பண்ணி சிம்பிளை பண்ணால் ஆன்சர் 1 வந்துடும். இந்த இடத்துல மட்டும் இந்த ரேஷியோ ஃபார்முலா தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால்
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.